ஆளுநர் எந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுவார்? ஏப்ரல் மாதம் வெளியான தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுவாரா இல்ல இந்த ஆலோசனையின் அடிப்படையில் செயல்படுவாரா? இந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் செயல்படணும். ஏன்னா இப்போ நம்ம நீதிபதி சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இருந்துட்டு ரிட்டையர் ஆனார் இல்லையா, 50வது தலைமை நீதிபதி. அவருடைய தகப்பனார் YV சந்திரசூட் அவர்கள் இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் 1978 வரும்போது அந்த ரெஃபரன்ஸ்ல ஆன்சர் பண்ணும்போது அவர் எழுதுறாரு, அதை இன்னைக்கு 5 நீதிபதிகளும் குறிப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ரெஃபரன்ஸ்ல ஆன்சர் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. இது ரெஃபரன்ஸ், அதாவது இது வழக்கு போட்டு வழக்கு தீர்ப்பு சொல்வதல்ல. ஜனாதிபதி சட்ட சந்தேகங்களை உச்ச நீதிமன்றத்திடம் கேட்பதும், உச்ச நீதிமன்றம் அந்த சட்ட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பதும், அந்த பதில் அளிப்பது இருக்குது அதுவே பைண்டிங் நேச்சர்ல இருக்கு. எல்லா கோர்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் கவர்னருக்கு எதிராக வழக்குகள் போட்டால் இனிமேல் இந்த 5 நீதிபதிகள் கொடுத்த இந்த ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, இதை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு திரு YV சந்திரசூட் எழுதியிருக்காரு. அதை குறிப்பிடுறாங்க.